நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தென்சென்னை மாவட்ட செயலாளர் பெயர் எஸ்.கே. சிவா. இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகில் ஒன்றிய அரசினுடைய வணிக சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்டத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் முக்கிய கோரிக்கை ஏழை எளிய மக்கள், சிறு குறு நிறுவனங்கள், குறிப்பாக ஓட்டல் மற்றும் இருக்கக்கூடிய சிறு சிறு தள்ளுவண்டி கடைகள் போன்ற கடைகள் மூலமாக உணவுப் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவதை ஒன்றிய அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வகையில் வணிக சிலிண்டர் விலை உயர்வு ஏற்றப்பட்டிருக்கக்கூடியதை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எங்களுடைய மாநில தலைமை அறைகோவலுக்கு இணங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக ஒன்றிய அரசுக்கு தெரிவிப்பது, ஒன்றிய அரசு இன்றைக்கு சர்வதேச போர் காரணத்தை காட்டி, குறிப்பாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த போரை காரணம் காட்டி இன்றைக்கு இந்த விலை உயர்வை ஏற்றிருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள், குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் இது விலைவாசி உயர்வு ஏற்றப்படும் என்று ஏற்கனவே நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது அந்த பிரச்சாரத்திலே நாங்கள் முன்வைத்தோம். தேர்தலுக்காக இன்றைக்கு ஒன்றிய அரசு பெட்ரோல் டீசல் விலை உயர்வை ஏற்றவில்லை, கேஸ் விலை ஏற்றவில்லை, இது முடிந்தவுடன் ஏற்றுவார்கள் என்று. நாளைக்கு நம்மளுடைய தமிழ்நாடு மட்டுமல்லாமல் 5 மாநில சட்டமன்றத்தினுடைய தேர்தலுடைய முடிவுகள் வரக்கூடிய இந்த நேரத்தில் நேற்று முன்தினம் இன்றைக்கு ஒன்றிய அரசு இந்த கேஸ் விலை உயர்வை ஏற்றியிருப்பது அவர்களுடைய, நாங்கள் ஏற்கனவே முன்வைத்த அந்த கோரிக்கையை, ஏற்கனவே பேசப்பட்ட அந்த கருத்துக்களை இன்றைக்கு ஒன்றிய அரசு செயல்படுத்தியிருக்கிறது. ஒன்றிய அரசு இன்றைக்கு இந்த விலைவாசி உயர்வை ஏற்றிவிட்டு அதற்கு காரணமான போரை காரணம் காட்டுகிறார். போர் பிப்ரவரியிலிருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போர் குறித்து ஒன்றிய அரசு வெளியுறவு கொள்கை மூலமாக அமெரிக்கா, இஸ்ரேலை கண்டிப்பதற்கு பதிலாக அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்து இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கைக்கு எதிராகவே இன்றைக்கு ஒன்றிய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை இன்றைக்கு முழுக்க முழுக்க அமெரிக்காவினுடைய கொள்கையாக மாற்றப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய அந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு எதையெல்லாம் தேவைப்படுகிறதோ அதையெல்லாம் இந்தியாவினுடைய பிரதமர், குறிப்பாக நரேந்திர மோடி அவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பிரதமராக இன்றைக்கு இருந்து கொண்டிருப்பது உண்மையிலேயே இந்தியாவிற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அவப்பெயர். இன்றைக்கு அவப்பெயர் மட்டுமல்லாமல் மோடியை இன்றைக்கு ஒரு அவமானமாக இன்றைக்கு பிரதமராக விளங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை என்பது போர் இல்லாத உலகத்தை உருவாக்க வேண்டும், 3ஆம் உலக நாடுகள், வளரும் நாடுகளுக்கு ஆதரவாக நின்று இந்தியாவினுடைய அந்த ஆதரவு கரங்கள் நீட்டப்படும். ஆனால் இன்றைக்கு அமெரிக்கா தொடர்ந்து இஸ்ரேலோடு இணைந்து பாலஸ்தீன மக்களை கொன்று குவித்தார்கள், அங்கே போர் நடத்தினார்கள். அதற்கும் வாய் திறக்காத மோடி இன்றைக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் கூட்டு சென்று கொண்டு ஈரான் மீது அங்கே இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய எண்ணெய் வளங்களை கொள்ளையடிப்பதற்கு அமெரிக்கா முன்னெடுக்கும் அந்த அரசியலுக்கு இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய பிரதமர் துணை போவது உண்மையிலேயே ஒரு கண்டனத்துக்குரியது. அதை அமெரிக்காவை எதிர்ப்பதற்கு பதிலாக அதனுடைய போரை நிறுத்து என்று சொல்வதற்கு இந்தியாவினுடைய பாராளுமன்ற கூட்டத்திலே ஒரு தீர்மானத்தை போட்டு அந்த போரை கண்டிக்கக்கூடிய முன்வராத இந்த பிஜேபி ஒன்றிய அரசு, குறிப்பாக ஒன்றிய அரசு இன்றைக்கு இந்த நாட்டின் நலனை பற்றி கவலை இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகளுக்கும் அமெரிக்காவுக்கும் சேவை செய்யக்கூடிய ஒரு செயல்பாட்டை மட்டுமே கடந்த 10 ஆண்டுகளாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது தொடருமானால் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய வளங்கள் எல்லாம் இன்றைக்கு அமெரிக்காவுடைய கைக்கு போகக்கூடிய ஒரு ஆபத்து என்பது இருக்கிறது. எனவே இந்த பின்னணியோடு தான் இன்றைக்கு இந்த சிலிண்டர் விலை உயர்வு என்பது அந்த போரை காரணம் காட்டி இங்கே ஏற்றப்படுகிறார் என்று சொன்னால், ஒன்றிய அரசு அவர்கள் வாங்கக்கூடிய வரிகளை குறைத்து மக்களுக்கு தட்டுப்பாடு இருக்கக்கூடிய நேரத்தில் யாராவது விலைவாசி உயர்வை ஏற்றுவார்களா? பொதுவாக மக்களுக்கு ஒரு பொருள் தட்டுப்பாடு என்று சொன்னால் அந்த பொருள் அந்த மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதுதான் அரசினுடைய கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக ஒன்றிய அரசு என்ன செய்கிறார்? விலைவாசியை ஏற்றுகிறது. இதற்கு முன்பே தனியார் நிறுவனங்கள் விலைவாசியை ஏற்றி இருக்கிறார்கள். தனியார் கேஸ் நிறுவனங்கள், அது குறிப்பாக அதானி, அம்பானி போன்ற
அவர்களுடைய நிறுவனங்கள் மூலமாக ஏற்கனவே விலைவாசி ஏற்றப்பட்டிருக்கிறது. ஆட்டோ கேஸ் இன்றைக்கு விலைவாசி ஏற்றப்பட்டிருக்கிறது, அதுவும் தட்டுப்பாடாக இருக்கிறது. எனவே இந்த தட்டுப்பாடுகளை சமாளிப்பதற்கு இந்த அரசு உடனடியாக அந்த போரை நிறுத்த வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்ப வேண்டும். நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை கூட்டி அதிலே கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றி ஒரு அமைதிக்கான ஒரு தீர்மானத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலே ஒன்றிய அரசை கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கு ஒன்றிய அரசு ஏற்றிருக்கக்கூடிய விலைவாசி உயர்வின் மூலமாக சிறு சிறு ஹோட்டல்கள் எல்லாம் இன்றைக்கு மூடப்பட்டிருக்கிறது. இந்த சாலையோரத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு கடைகள் எல்லாம், உணவு கடைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. இப்படி மூடப்பட்டதனுடைய விளைவாக அதில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை நம்பி இன்றைக்கு குறைந்த சம்பளத்தில் இன்றைக்கு குடும்பத்தை நடத்தக்கூடியவர்கள், அந்த உணவுகளை வாங்கி சாப்பிடக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு விலை சுமை ஏறி இருக்கிறது. இன்று குறிப்பாக இங்கே விடுதியிலே தங்கி படிக்கக்கூடியவர்கள் ஒரு குறைந்த சம்பளத்திற்காக பல்வேறு இடங்களில் இருந்து வெவ்வேறு இடங்களுக்கு மாறி இன்றைக்கு விடுதிகளில் தங்கி வேலை செய்கிறார்கள். அது ஐடி நிறுவனமானாலும் சரி, சிறு நிறுவனங்களானாலும் சரி, இன்றைக்கு இருக்கக்கூடிய தினக்கூலிகளானாலும் சரி, பெரு நிறுவனங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த துணி கடைகளிலே தங்கி வேலை செய்யக்கூடியவர்கள் கூட இந்த சிறு சிறு கடைகளினுடைய உணவை நம்பி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த நம்பி இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு மண்ணள்ளி கொட்டக்கூடிய வகையிலே இந்த வணிக சிலிண்டர் விலை உயர்வை ஏற்றி இருப்பதன் மூலமாக அவர்களுக்கு சாப்பாடு பறிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒன்றிய அரசு இந்த நிலையிலிருந்து மாற வேண்டும். வெளியுறவு கொள்கையை இந்திய நாட்டினுடைய கடந்த கால கொள்கையோடு இணைத்து செயல்பட வேண்டும். பெருமுதலாளிகளுக்கான ஆதரவு நிலைப்பாட்டை கைவிட்டு அமெரிக்காவை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே கேட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒன்றிய அரசு விலைவாசியை இந்த ஏற்றிருக்கக்கூடிய வணிக சிலிண்டர் விலை 3237 ரூபாய் ஏற்றிருப்பது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. உடனடியாக அந்த விலைவாசி உயர்வை வாபஸ் பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.